அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் பவுலும் அவனோடு கூட சிலரும் காவலில் இத்தாலியா பட்டணத்திற்கு கப்பலிலே பிரயாணமாய் கொண்டு போகப்படுகிறார்கள். அப்பொழுது எதிர்காற்றும் பெருங்காற்று மழையும் அவர்களை கலக்கமடைய செய்தது. அநேக நாள் சூரியனையும் நட்சத்திரங்களையும் காணாதபடி கடலிலே அகப்பட்டு இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதையும் இழந்த நிலைமையில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றவனும் தேவனால் நடத்தப்படுவனுமாகிய பவுல் அவர்களை பார்த்து, திடமனதாய் இருங்கள் என்று தைரியம் சொல்லுகிறான். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என் மேல் ஒரு தேவ நோக்கமும் தேவ சித்தமும் உண்டு. நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆதலால் எனக்கு மாத்திரமல்ல, என்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிற உங்களுக்கும் எந்த சேதமும் இல்லாமல் கர்த்தர் காப்பாற்றுவார். அதே போல அநேகருக்கு முன்பாக உயிருள்ள சாட்சிகளாக நிற்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காற்றுகளும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளும் அநேகம் நம் வாழ்க்கையில் வரலாம். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒருவன், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒருவன், தேவனுடைய வார்த்தையும் அவருடைய தரிசனத்தையும் பெற்ற ஒருவன் எந்த காற்றடித்தாலும் என் வாழ்க்கையில் தேவன் சொன்னதுதான் நடக்கும் என்ற முழு நம்பிக்கையும் வைத்திருக்கிற ஒருவன் தன்னோடு கூட இருக்கிற ஒரு கூட்டத்தையும் சேதமில்லாமல் காப்பாற்றுவான். தேவ தரிசனம் பெற்று தேவனோடு கூட இருக்கிற உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பட்டணத்தையும் உங்கள் தேசத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் காப்பாற்றுவார். பவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது போல கர்த்தர் உங்கள் நிமித்தம் அநேகரை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார்.